அமெரிக்காவினுடைய கொதிநிலையில ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா ஏன் யோசனை செய்கிறது அப்படிங்கிற சில கேள்விகள் நமக்கு எழுகின்றது. 11 கப்பல்கள் பாரசீகம், செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் டியூகோ கார்சியா வரைக்கும் நீண்ட B-2 பாம்பர்ஸ் வரை வைத்திருக்கிற அமெரிக்கா ஏன் தடுமாறுகிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. பாதுகாப்பு காரணத்திற்காக அயத்துல்லா கமைனி வெளியே வரவில்லை. அவர் பங்கருக்குள் இருக்கலாம், இல்லது யாரும் அறிந்து கொள்ள முடியாத மலை குன்றுகளின் மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கிற கனாலில் அவர் இருக்கலாம். நேயர்களே, கர்டன் ரைட் இன்றைக்கு இந்த யூடியூப் காணொலிக்கு இன்டர்நேஷ்னல் நியூஸ் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். குறிப்பாக நான் உங்களுக்கு தருவது ஈரான் மற்றும் அமெரிக்காவினுடைய கொதிநிலையில் ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா ஏன் யோசனை செய்கிறது அப்படிங்கிற சில கேள்விகள் நமக்கு எழுகின்றது. அமெரிக்கா தான் ஒரு பெரிய நாடாச்சே. ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஹரி ட்ரூமன் கப்பலை நிறுத்தியிருக்கிறார்கள். சீனியர் புஷ், WS புஷ் அப்படிங்கிற ஒரு பெரிய கப்பலை நிறுத்தியிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறது. 11 கப்பல்கள் பாரசீகம், செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் டியூகோ கார்சியா வரைக்கும் நீண்ட B-2 பாம்பர்ஸ் வரை வைத்திருக்கிற அமெரிக்கா ஏன் தடுமாறுகிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. பக்கத்தில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், ஜோர்டான், பஹ்ரைன், குவைத், எகிப்து, சிரியா, எல்லாவற்றுக்கும் மேலே இஸ்ரேல். எல்லா நாடுகள்லையும் தளம். இந்திய பெருங்கடலில் அணு ஆயுத நிலைகளை தாக்கிய டியூகோ கார்சியா தீவுகளில் B-2 பாம்பர்ஸ், உலகத்தில் பெரிய குண்டு விமானம். கடல் பிராந்தங்களில் 10 உலகமே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களால் தாக்கக்கூடிய 10 கப்பல்கள். இவ்வளவு இருந்தும் F-15, F-16, F-22, F-35, F-52 என்று உலகிலே பெரிய ராஜ வல்லமை கொண்ட ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள், டிஃபென்ஸ் காரிடார். நீங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியும். அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம், தாட் மற்றும் பேட்ரியாட் எல்லாமே இருக்கு. ஆனாலும் ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா ஏன் தயங்குகிறார்கள்? ரொம்ப கவனம். இவ்வளவு சொல்லிட்டேன். ரேடார் சிஸ்டம் இருக்குது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்குது, இல்லாததே இல்லைங்க. ஆனாலும் ஈரானை ஏன் தாக்கலை? நேற்று ஈரானுடைய 47வது IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கேப்ஸ், அவர்கள் 50 ஆண்டு காலம் 79லிருந்து அந்த 47வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டங்களை நேற்று கொண்டாடுகிறார்கள். பாதுகாப்பு காரணத்திற்காக அயத்துல்லா கமைனி வெளியே வரவில்லை. அவர் பங்கருக்குள் இருக்கலாம், இல்லது யாரும் அறிந்து கொள்ள முடியாத மலை குன்றுகளின் மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கிற டெனாலில் அவர் இருக்கலாம். ஆனாலும் ஏராளமான மக்கள் சாறை சாறையாக கலந்து கொண்டு ஈரான் தன் தலைவருக்கான ஆதரவை அவர்கள் வழங்கினார்கள். இதற்கிடையிலே ஈரானுடைய இராணுவ தலைவர் அலி லாரிஜானி, ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, 2 பேரும் ஸ்டேட்மெண்ட்டு, உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கமேனி, ஈரான் ரெடி டு என்டர் த பேட்டில், ரெடியாக இருக்கும் போர்க்களத்தில் நுழையா, நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அமெரிக்கா யோசிக்கின்றது. ரெண்டாவது, நேற்று புதன்கிழமை இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தானியாகு அவசரமாக அமெரிக்காவிற்கு சென்றார். அமெரிக்காவில் இருக்கும் வெள்ளை மாளிகையில் 3 மணி நேரம் மூடப்பட்ட இரகசிய அறையிலே அவர் அமர்ந்து 2 பேரும் பேசி வெளியே வந்த பின்பு நியூயார்க் டைம்ஸ் அல்ல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தியை வெளியிட்டது. அந்த செய்தியில் போர்க்கால நடவடிக்கைகள், போர் ஆரம்பிப்பதற்கான விவகாரம், லாப நஷ்டங்கள் குறித்து விரிவாக விவாதிப்பதற்காக
பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சில செய்திகளை வெளியிட்டிருந்த போதும் தனது எக்ஸ் தளத்தில், ட்ரூத் சோசியல் தளத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார்: எங்கள் நாட்டை பொறுத்தவரை பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த பிரச்சனையை நாங்கள் முடிவு கொள்ள எண்ணுகிறோம் ஈரானோடு. ஆனால் பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்படாத பட்சத்தில் இறுதி முடிவான தாக்குதல்கள் அல்லது வேறு மாறி நடவடிக்கைகள் என்ன இருக்கும் என்பதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக பேச்சு நடத்தி அதன் பின் முடிவுக்கு வருகிறோம் என்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். தோழர்களே, இப்படி ஒரு சூழல்ல ஒரு சுண்டக்கா நாடு அப்படின்னு ஈரானை நீங்கள் வெளியே தள்ள முடியாது. 45 ஆண்டுகளாக அமெரிக்காவை எதிர்த்து வறுமையின் பால், தங்கள் கொள்கையின் பால் ஷியா இஸ்லாமிய புரட்சி அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது IRGC. இந்த அணையில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட அல்லது 1.25 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள், 2 லட்சம். நாடு முழுவதும் உளவு அமைப்புகளை கவனிக்கும் விசுவாசப்படையான பஷி 4 லட்சம் இருக்கிறார்கள். ஆக ஒரு 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வலிமையான இஸ்லாமிய ஷியா குழுக்கள் இருக்கின்ற போது அமெரிக்கா யோசிக்கிறார்கள், இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சமாதானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன வைக்கிறது என்றால், அணு ஆயுதங்களை முழுமையாக விட்டுவிட வேண்டும். அணு ஆயுதம் என்ற பேச்சே இருக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 தெளிவாக சொல்கிறது அமெரிக்கா. மிசைல் தொழில்நுட்பத்தில் ட்ரோன்கள் தொழில்நுட்பம், நீண்ட தூர பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை நீ உற்பத்தி செய்யக்கூடாது. ரொம்ப குறைவாக 100 கிலோமீட்டருக்குள்ளே வச்சுக்கோ. 1800, 1400, 2000 இதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது, உற்பத்தியே செய்யக்கூடாது. இது 2வது அமெரிக்காவுடைய கண்டிஷன். 3வது அமெரிக்காவுடைய கண்டிஷன், உள்நாட்டு விவகாரங்களில் யாரையும் கைது செய்யக்கூடாது. கைது செய்வது, உளவாளிகளாக இருந்தாலும் அமெரிக்கா சொல்வது நியாயம், ரொம்ப பிரமாதம். நீங்கள் யாரையும் கைது செய்யக்கூடாது, அவர்களை மறையில் அடைக்கக்கூடாது. இது 3வது கண்டிஷன். ஜனநாயக வழியில் அவர்களை போராட அனுமதிக்க வேண்டும். ஆனால் ஈரான் சொல்கிறது, அவர்கள் எமது நாட்டுக்கு எதிரானவர்கள், எமது தேசத்தை காட்டி கொடுப்பவர்கள், உளவாளிகள், பெரும் பணத்தை பெற்றுக்கொண்டு அமெரிக்க இஸ்ரேலின் கைப்பாவைகளாக மாறிவிட்டவர்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கிறோம். இது எங்கள் நாட்டு விவகாரம். 4வது அமெரிக்கா வைக்கிற கோரிக்கை, பிராக்சிகளுக்கு நீங்கள் ஆயுதங்களும் வெடிபொருள்களும் பணமும் கொடுக்கக்கூடாது. யார் அந்த பிராக்சி? ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹத்தாப் ஹிஸ்புல்லா, ஹவுதிகள், இன்னும் சிரியாவில் இருக்கும் ஏனைய சிறு பெரும் நடுத்தர மத்திய குழுக்களுக்கு, பிராக்சிகளுக்கு ஏவுகணை தொழில்நுட்பமோ ஆயுதங்களோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஈரான் சார்பில் அப்பாஸ் அராகச்சியும் வெளிவகாரத்துறை அமைச்சரின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகி, மாசாவி மற்றும் அலி லாரிஜானினுடைய பதில்கள் தெளிவானது. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், நாங்கள் சுயாதீனமாக அணு ஆயுதத்தை உருவாக்கியிருக்கிறோம், சுயாதீனமாக அறிவை பெற்று நாங்கள் வளர்ந்திருக்கிற போது அமெரிக்காவுடைய கண்டிஷனுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க போவதில்லை. ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. அணு ஆயுதங்களை குறித்து பேச வேண்டுமென்றால் பேசுவோம், அது ஒரு லிமிட் தான், பியாண்ட் த லிமிட் அல்ல. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினால் எங்களுக்கு அமெரிக்கா ஒரு உத்தரவாதத்தை தரணும். எங்கள் நாட்டுக்கு மேலே போட்டு வச்சிருக்கிறியே பெரும் பொருளாதார தடை, என் நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை, கனிமத்தை விற்க முடியலையே, என் நாட்டில் இருக்கக்கூடிய குரூடை விற்று பணம் வாங்க முடியலையே, அவ்வளவு கஷ்டப்படுறோமே, என் நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு டாலரை வாங்குறதுக்கு நான் 16 லட்சம் ரியாலை கொடுக்க வேண்டியிருக்கேன். இதெல்லாம் நீக்கு. உலகத்தில் மருந்துகள் வரட்டு, எல்லாம் வர வேண்டும் என்றால் ஒரு அமைதி சுபிச்சம் இருக்க வேண்டும். ஆனால் கடும்போக்கு கொண்ட யூதர்களோ இல்லை, அமெரிக்கா அணு ஆயுதத்தோடு நின்றுவிடக்கூடாது, பாலிஸ்டிக் தொழில்நுட்பத்தையும் முடக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறது தான் இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. உண்மையிலேயே
இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லைவென்றால் மத்திய கிழக்கில் பெரும் பதட்டம் ஏற்படும். நேற்று அலி லாரிஜானி ஒமனுக்கு சென்றார், கத்தாருக்கு விரைந்தார். அமெரிக்கா அச்சப்படுவதற்கு காரணம் தற்போது அவர்களிடத்தில் இருக்கும் குர்ரம் ஷோர் 1, குர்ரம் ஷோர் 2, 3, 4, ஹைப்பர்சகான் மற்றும் அல் ஃபத்தா 1, 2, 3, 4, ஃபத்தா 2, ஃபத்தா 1, அதை போன்று அல் கஹர், அதை போன்று கதர், இமாமத், இப்படி ஏராளமான பேர்களில் பலிஸ்டிக் தொழில்நுட்பம், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் மட்டுமல்ல, டபுள் வார் ஹெட்ஸை கொண்டிருக்கக்கூடிய கிளஸ்டர் ஏவுகணைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஷஹீத் 126, 136, 129, 136, 191, இது அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கனே பதம் பார்த்தது. ரெண்டையும் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். இது அல்லாமல் சீனாவுக்கு ஈரானை தற்போது காத்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் 27க்கு மேற்பட்ட கார்கோ விமானங்களின் மூலம் PLGY-85B, PLGY-27 போன்ற ஸ்டெல்த் விமானங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ரெடார் சிஸ்டத்தையும், ஏராளமான வெடிகுண்டுகள், இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், இன்னும் நாம் அறியாத பல தொழில்நுட்பங்களை சீனா கொடுத்திருப்பதும் அமெரிக்காவின் தாமதத்திற்கு காரணம். மூன்றாவது, ரஷ்யா Su-34, Su-35, Su-57 வரைக்கும் அசம்பிள் செய்யப்பட்ட குண்டுகளை வீசக்கூடிய ராட்சச விமானங்கள், அதே போன்று வடகொரியாவினுடைய தொழில்நுட்பம் MARW என்கின்ற தொழில்நுட்பத்தில் உருவான 4வது டைப் ஆஃப் குர்ரம் ஷோர் ஏவுகணை மிகப்பெரிய சேதாரத்தை விளைவிக்கும் என்பதும் அமெரிக்காவும் அல்ல, இஸ்ரேலும் அஞ்சுகிறது. கடந்த 12 நாட்களில் நாசம் செய்தார்கள். பலருடைய வாழ்வாதாரம் போய்விட்டது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகவும் கதறினார்கள். 3000 பேரை இழந்த போதும் இந்த போரில் அவர்கள் கைவிடவில்லை. ஈரான் தொடர்ந்து அடித்து அமெரிக்கா சமாதானம் 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 என்று கொக்கரித்தார்கள். அதற்கு பின்புதான் தாக்குதலை ஈரான் நிறுத்தியது. அந்த முறை அந்த தாக்குதல் நடந்தபோது அந்த தாக்குதலில் தங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துவிடும் என அஞ்சிய காரணத்தினால் ஈரான் எதிர்பாராத அந்த தாக்குதலை நடத்தினார்கள். தற்போது ஈரானுடைய டைப்பிலே சொல்லப்படுகிறது, வி ப்ரிப்பேர்டு என்டர் த பேட்டில், நாங்கள் தயாராகிவிட்டோம் போர்க்களத்திற்குள் நுழைய. அமெரிக்கா யோசிப்பதற்கு காரணம் உங்களுக்கு புரிகிறதா? ஈரானுடைய தொழில்நுட்பம், ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், S-400, S-300, ஈரானுடைய பலிஸ்டிக்ஸ் மற்றும் ஹைப்பர்சோனிக், ஈரானுடைய சீனாவுடைய இது ஈரானுக்கு மட்டும் இல்லை, 20 ஆண்டுகள் மசூத் பெசஸ்கியானுக்கு புட்டினுகோடு இருக்கக்கூடிய ஒப்பந்தம், இதையெல்லாம் அமெரிக்காவை யோசிக்க செய்கின்றது. ஈரான் எதற்கும் தயார். ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட் சொல்கிறார்கள், போர் என்பது மேலிருந்து குண்டு போட்டு ஆட்களை காலி செய்வதல்ல, கீழே இறங்க வேண்டும். 6 லட்சம் கீழே இருந்தால் படைகளை நீ சந்திக்க வேண்டும், பிராக்சிகளை சந்திக்க வேண்டும். அரபு படைகள், ஜிஹாது படைகள், அதே மாதிரி ஹத்தாபு, ஹிஸ்புல்லா, அதே மாதிரி ஹவுதிகள், ஹமாஸ், இப்படி சிரான் குழுக்கள் வந்தால் ஈராக்கில் நீ தோல்வி கண்டதைப் போல், ஆப்கனில் தோல்வி கண்டது போல் ஒரு அவமானகரமான தோல்வி வரும் என்று சொல்கிறார்கள். இஸ்ரேலிருந்து பதர்த்தம், படபடப்பு இருந்தாலும் இஸ்ரேல் மீண்டும் 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 ஒரு பயத்தான அழுத்தத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் மத்திய கிழக்கின் செய்தி. மீண்டும் அடுத்து புதிய நியூஸ் அப்டேட்ஸோடு சர்வதேச செய்திகளுக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் இந்த கட் அண்ட் ரைட் எமது சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் ரொம்ப ஆதரவோடு நிறைய செய்திகளை மொழிமாற்றம் செய்து உங்களுக்கு தருகிறேன். இந்திய அரசியல், தேசிய தமிழக அரசியலும் உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.